வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தற்போதைய சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் இருந்தால் அது நாட்டுக்கு நல்லது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் தெரிவிப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இலங்கை அழைக்கப்படாததை கொண்டு சீனாவுடனான உறவுகளை மதிப்பிட முடியாது என்று தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் துஷார ரோட்ரிகோ. இலங்கையில் இடம்பெறும் கைதுகளில் பெரும்பாலானவை அரசியல் கண்காட்சிக்காகவே மேற்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்தன. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சுமார் 50,000 கிலோகிராம் ரசாயனங்கள் கொண்ட கொள்கலன்கள் இலங்கை துறைமுகத்திற்கு வரவுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்திருந்ததாக வெளியாகியுள்ள தகவல். இனி விரிவான செய்திகள். நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் இருந்தால் அது நாட்டுக்கு நல்லது என்று நினைப்பதாகவும், ஆனால் அவர் பாராளுமன்றம் செல்வது தொடர்பாக இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார். பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீகோத்தாவில் நடைபெற்றிருந்த தானசாலை நிகழ்வை தொடங்கி வைத்து ஊடகங்களிடம் பேசிய அவர், ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றம் செல்ல விரும்பினார், சரியான நேரம் பார்த்தே செல்வார். ஆனால் இது குறித்து எந்த கலந்துரையாடலும் இதுவரை நடைபெறவில்லை என்றார். அவர் மேலும் கூறுகையில், எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் தற்போது சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியும் அதில் கலந்து கொண்டு தேவையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது. எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டு எதிர்க்கட்சி ஒன்றை உருவாக்கும் வாய்ப்பும் உள்ளது. இதேவழி ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை கருத்தில் கொண்டு விழாவை பிற்போட தீர்மானித்ததாகவும், வைத்தியர்களின் ஆலோசனைப்படி அவர் இன்னமும் சில நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ருவான் விஜயவர்தன விளக்கினார். அத்துடன் ஆண்டு நிறைவு விழா இந்த மாதம் 20 அல்லது 21ஆம் தேதி நடத்தப்படுவதாகவும், இறுதி முடிவு அடுத்த சில நாட்களில் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இலங்கை அழைக்கப்படாததை கொண்டு சீனாவுடனான உறவுகளை மதிப்பிட முடியாது என்று வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் துஷார ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். காலந்தோறும் பரப்பப்படும் தவறான தகவல்களை சுட்டிக்காட்டிய அவர், இலங்கை சீன உறவுகள் தற்போது உச்சநிலையில் உள்ளது. பொறுப்புள்ள ஊடகங்கள் மக்களிடம் உண்மையை சொல்ல வேண்டும், யதார்த்தங்களையும் நிலவரங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர் மேலும் விளக்குகையில், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இலங்கை நிரந்தர உறுப்பினராக இல்லாமல் உரையாடல் பங்காளியாக உள்ளது. இலங்கையை போல ஐக்கிய அரபு அமீரகம், எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, துருக்கி, கத்தார் உள்ளிட்ட 14 நாடுகள் உரையாடல் பங்காளிகளாக உள்ளன. இம்முறை அந்த நாடுகளில் பலருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. எனவே இலங்கை கலந்து கொள்ளாதது இயல்பானதே. இரு நாட்டு உறவுகளை பொறுத்தவரை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க கடந்த ஜனவரியில் சீனாவுக்கு விஜயம் செய்தார். அது இந்த ஆண்டின் முதல் அரசுமுறை விஜயமாகும். அதில் பரந்த அளவிலான இருதரப்பு விவாதங்கள் இடம்பெற்றிருந்தது. மேலும் வரும் அக்டோபரில் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் சீனாவுக்கு விஜயம் செய்கின்றார். இது இரு நாட்டு உறவுகள் எவ்வளவு வலிமையானது என்பதனை காட்டுகின்றது. சில ஊடகங்களில் பரப்பப்படும் சீனா இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அவர் மறுத்திருந்தார். இந்த ஆண்டு மாலத்தீவுகள், நேபாளம் மற்றும் சில நாடுகள் முன்பு அழைக்கப்படாமல் இம்முறை அழைக்கப்பட்டுள்ளது. இது சீனாவின் சொந்த மூலோபாய முடிவுகளில் ஒரு பகுதி. எனினும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் வலுவாக உள்ளன. எனவே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த உறவுகளை மதிப்பிடுவது சரியல்ல என்று துஷார் ரோட்ரிகோ தெரிவுபடுத்தினார். இலங்கையில் இடம்பெறும் கைதுகளில் பெரும்பாலானவை அரசியல் கண்காட்சிகளாகவே மேற்கொள்ளப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்தன தெரிவித்துள்ளார். காலி ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், நாட்டில் 100 பேர் கைது செய்யப்பட்டால் அதில் 98 பேர் விடுவிக்கப்படுகின்றார்கள். இதுபோன்ற நிலைமையை மாற்ற அரசியலமைப்பில் திருத்தங்கள் அவசியம் என்றார். அவர் மேலும் கூறிய போது, அரசியலமைப்பின்படி கைது என்பது தண்டனை அல்ல. ஆனால் இலங்கையில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு அது அரசியல் கண்காட்சியாக மாறுகின்றது. ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் விசாரணைக்கு பிறகு கைதுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜப்பானில் 100 பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் 98 பேர் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படுகின்றனர். ஆனால் இலங்கையில் 100 பேரில் 98 பேர் குற்றமற்றவர்களாக விடுவிக்கப்படுகின்றார்கள். இதனால் கைதுகள் பெரும்பாலும் அரசியல் நோக்கங்களுக்காக மட்டுமே நடக்கின்றது என்பதும் தெளிவாகின்றது. இந்த அரசியல் கலாச்சாரத்தை நிறுத்த அரசியல் அமைப்பில் திருத்தங்கள் தேவை. குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்படும் போது குற்றவாளி நிரபராதி என்பதை உறுதி செய்யும் பொறுப்பு கைது செய்யப்பட்டவருக்கு அல்ல, கைது செய்பவருக்கே இருக்க வேண்டும். குறைந்தது 95% ஆதாரங்களோடு மட்டும் கைதுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வஜிர அபிவர்தன தெரிவித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஐஸ் எனப்படும் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சுமார் 50,000 கிலோகிராம் ரசாயனங்கள் கொண்ட 2 கொள்கலன்கள் இலங்கை துறைமுகத்திற்கு வரவுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை முன்கூட்டியே எச்சரிக்கை வழங்கியிருந்தது என்று தெரிய வந்துள்ளது. இந்த தகவல் நேரடியாக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. கொள்கலன்களில் ரசாயனங்கள் பதுக்க இன்சுலேட்டிங் எனப்படும் பொருள் நிரப்பப்பட்டிருந்தது. எனினும் இந்த இன்சுலேட்டிங் பொருள் கீழ் ரசாயனங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம், பின்னர் வேறு இடத்திற்கு கடத்தப்படக்கூடும் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர்.
2 கொள்கலன்களும் துறைமுகத்தில் இருந்து எவ்வாறு விடுவிக்கப்பட்டது என்பது தொடர்பாக தற்போது கடுமையான குழப்பம் நிலவுகிறது என்று விசாரணை குழுக்கள் தெரிவித்துள்ளன. தகவலின்படி அவை கடந்த ஜனவரி மாதத்தில் விடுவிக்கப்பட்டதாகவும் அப்போது துறைமுகத்தில் கொள்கலன் நெரிசல் மிகுந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை இந்த சம்பவம் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. துறைமுக நெரிசலை பயன்படுத்தி டன் கணக்கில் போதைப்பொருள் நாட்டுக்குள் விடுவிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். ஆனால் சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் சம்பந்தப்பட்ட 2 கொள்கலன்களும் சேரவில்லை என்று போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். அரசாங்கம் ராஜபக்சர்கள் திரும்பிவிட்டார்கள் என்ற பிரச்சாரத்தின் மூலம் அவர்களை அரசியலில் இருந்து அழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் நாமல் ராஜபக்ச மீது ஏன் இந்த அளவுக்கு தாக்குதல், எதிர்க்கட்சி தலைவரை பொறுப்பு கூற வைக்காமலோ அல்லது அவர் மீது குற்றம் சாட்டாமலோ அரசாங்கம் தொடர்ந்து நாமல் ராஜபக்சவை குற்றம் சாட்டி வருகின்றது. இதற்கு காரணம் எதிர்வரும் 2029 ஆண்டில் நாமல் ராஜபக்ச நிச்சயமாக ஜனாதிபதியாக மாறுவார் என்று அவர்கள் நம்புவதால் தான். அதனால் தான் இவ்வளவு தாக்குதல் நடத்தப்படுகின்றது. மக்கள் மத்தியில் ஐஸ் கஞ்சா போன்ற பிரச்சனைகளுக்கு பதிலாக ஏன் தொடர்ந்து நாமல் ராஜபக்சவையை குறிவைத்து பேசுகின்றார்கள் என்பதும் கேள்வியாகின்றது. அரசாங்கம் தினமும் ஐஸ் என்று நாமல் ராஜபக்ச மீது தாக்குதல் நடத்துகின்றது. உண்மையற்ற குற்றச்சாட்டுகளின் மூலம் சமூகத்தில் தவறான கருத்தை விதைக்க முயற்சிக்கிறது. நாங்கள் அரசாங்கத்திற்கு நினைவூட்டுகின்றோம், எதிர்க்கட்சி தலைவரை பொறுப்பேற்க வைக்காமல் நாமல் ராஜபக்சவையை குற்றம் சாட்டுகின்றீர்கள். ஆனால் 2029 நாமல் ராஜபக்ச இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பார் என்பது தெளிவாகிறது என்று திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்தார். மாத்தளை மாவட்ட பொது மருத்துவமனையில் 170 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான செலவில் மேற்கொள்ளப்பட்ட பல மேம்பாட்டு திட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 57 மில்லியன் ரூபாய் செலவில் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு புதுப்பித்தல் பணிகள், 5 மில்லியன் ரூபாய் செலவில் மருத்துவமனையின் பொதுவான இடங்களை புதுப்பித்தல், மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கழிவு மேலாண்மை செலவு 8 மில்லியன் ரூபாய் செலவில் உள்ளிட்ட பல திட்டங்கள் இதில் அடங்குகிறது. கூடுதலாக சுகாதார பணியாளர்களுக்கான வசதிகள், வார்டு 18 உள்ள புதுப்பித்தல் பணிகள் மற்றும் மருத்துவமனை பாதுகாப்பு அலுவலக மேம்பாடு ஆகியவையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளிநோயாளர் பிரிவு, மகப்பேறு பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, மருந்து வழங்கும் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, வார்டுகள், சமையலறை மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் நடைமுறையில் உள்ள மேம்பாட்டு திட்டங்களை ஆய்வு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் பசுமை சூழல் குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுச்சூழல் திட்டத்தின் கீழ் ஒரு தென்னை மரத்தினையும் நட்டு வைத்தார். மொத்தம் 170 மில்லியன் ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்ட இந்த திட்டங்களுக்கு அப்பால் இந்த ஆண்டு மாத்தளை பொது மருத்துவமனையின் மேம்பாட்டுக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள திட்டங்கள் ஆண்டுகளுக்குள் நிறைவு பெறும் என்றும் தலைமை மருத்துவ அதிகாரி சொசந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நிகழ்வில் பேசிய அமைச்சர் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை மருத்துவர்கள் தாய்நாட்டிற்கு திரும்பி சேவை செய்வதற்கு வேண்டுகோளை விடுத்தார். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மாத்தளை மருத்துவமனையை பற்றி கருத்து தெரிவித்த அமைச்சர் கட்டடங்கள் மற்றும் உபகரணங்களோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான மற்றும் ஆழமான சூழலை உருவாக்கி இருப்பதால் மாத்தளை பொது மருத்துவமனை நாட்டில் சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றாகும் என்று கூறினார். அவர் மேலும் கட்டட வசதிகள் மற்றும் தேவைகளை கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டு 5 மாடி கட்டடத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் 3ஆம் நிலை நோயாளி பராமரிப்பு சேவைகளை வழங்கும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தேவையான பௌதீக மற்றும் மனித வளங்கள் விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்.